வணக்கம். இன்னைக்கு பெரியவாவோட பிறந்த நாள். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பெரியவாவுக்கு பூஜை பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு guys? நான் பூ போட்டு பனானா வச்சு இங்கே நான் இது ஏற்றிருக்கேன். ஊதுபத்தி ஏற்கனவே ஏற்றினதை அப்படியே வச்சு பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? இது இன்னைக்கு நான் குட்டி கதை உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். ஆசிரியர்னால் ஸ்கூல் டீச்சர். அந்த ஒரு பாய் தான், மேன். அவர் அவரோட பொண்ணுக்கு இந்த மாதிரி நெஞ்சில் ஓட்டை. அதனால் பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணாங்க, அவரும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. கொஞ்சம் காசு நிறைய செலவாகும். டாக்டர் சொல்லிட்டாங்க, பார்த்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் லேக் கணக்கெல்லாம் செலவாகும் சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணார், அவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க 2 பேரும். இப்போ பொண்ணு சொல்லிடுச்சு, அப்பா நம்ம வேணா பெரியவாட்ட போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அது பொண்ணு சொன்ன மாதிரி இவங்களும் பெரியவாட்ட போனாங்க. அப்போ பெரியவா வந்தோடனே, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கேன் பெரியவா அவரும் சொன்னோம். அப்போ அப்பா பெரியவா, என் பொண்ணுக்கு நெஞ்சில் ஓட்டை, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். ஒரு பட்டாச்சாரியாட்ட கூப்பிட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வர சொன்னார். அதை அப்படியே ஒரு பீஸாக கட் பண்ணி சாப்பிட சொன்னார் அவங்க பொண்ணை. சாப்பிட்டு ஒரு 2 நாள் ஆச்சு, ஒரு 2-3 நாளோ. அதுக்கப்புறம் செக் பண்ண சொன்னாங்க. சாப்பிட்டோன்னே செக் பண்ணி பார்த்தா அந்த ஓட்டை தானாக மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து போய் பார்த்தாரு பெரியவாவை. பெரியவா, பொண்ணுக்கு ஓட்டை அடைஞ்சிருச்சு அப்படின்னு தானாவே அப்படின்னு சொன்னார். வந்தோடனே அவர் என்ன கேட்டார், வாப்பா க்ஷேமமாக இருக்கியாம்மா அப்படின்னு 2 பேரையும் கேட்டாங்க. அப்போ இருக்கோம் பெரியவா அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னார், இவர் 2 வேலை பார்ப்பார். ஆசிரியர், ஆசாரி 2 வேலை. டீச்சர், இந்த ஆசாரி. அவன் அவர் சொன்னார், பெரியவா உன்னோட இது வேண்டுதல் நிறைவேறியாச்சுல, நீ 100 திருமான்கல்யம் பெண்களுக்கு செஞ்சுட்டா. 100 பெண்களுக்கு 100 திருமான்கல்யம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசாரினா இந்த மாதிரி செய்வாங்க இதெல்லாம். அதனால் இது செஞ்சு அவரும் எல்லா பெண்களுக்கும் ஒன்றா தந்துட்டார். ஒரு நிறைய நாள் ஆயிடுச்சு, ஒரு 1 இயரோ 2 இயரோ ஆயிடுச்சு. அப்போ அவங்க பொண்ணு, அந்த நெஞ்சில் ஓட்ட இருந்த பொண்ணு பெரிய பொண்ணாயிடுச்சு. கல்யாணம் ஆகிற வயசு ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, கல்யாணம் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு ஆகுது. பத்திரிக்கை இருப்பாங்களே, அந்த பத்திரிக்கையை முதல்ல பெரியவாட்ட போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர். பெரியவாட்ட போய் வைக்கிறப்ப பெரியவா க்ஷேமம் அடைஞ்சிட்டார், முத்தி அடைஞ்சிட்டார். அதனால் என்ன பண்ணார், அந்த பட்டாச்சாரியை இருந்தார். இப்போ அதே மாம்பழத்தை ஒரு ஸ்லைஸ் திருப்பியும் கட் பண்ணி அந்த பொண்ணுக்கு தரப்ப அந்த அப்பா கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. அழுதார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணமும் நல்லா நடந்துச்சு. இப்போ இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, பெரியவா இல்லைன்னு இல்லை, நம்ம பக்கத்துலேயே இருக்கார். அதனால் நீங்களும் இந்த மாதிரி பெரியவா நான் பண்ண மாதிரி பூஜை நீங்களும் நாளைக்கு பண்ணுங்கள் நேர்களே. இன்றைக்கி நான் ஏன் இந்த கதை சொல்கிறேன்னா, நாளைக்கு தான் பெரியவாடு, ஆனால் இன்னிலேருந்தே பாதி இது ஸ்டார்ட் ஆச்சு அவரது. நன்றி, வணக்கம்.